குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் கல்வி என்ற தலைப்பின் கீழ் வரும் 290வது பாடல் கல்வி, அதாவது சிவ அனுபவத்தை கற்றல். பாடல் 290. அனுபவ கல்வியை கற்றேன், குறிப்பு அறிந்தேன், உடல் உயிர் அது கூடி செறிப்பு அறிந்தேன், மிகு தேவர் பிரானை மறிப்பு அறியாது வந்து உள்ளம் புகுந்தான், கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே. மறிப்பு அப்படின்னா மீட்சி, செறிப்பு அப்படின்னா செறிந்துள்ளது, கரிப்பு அப்படின்னா உவர்ப்பு. உடல் தோன்றிய காரணத்தை நான் அறிந்தேன், உயிரானது அந்த உடலுடன் பொருந்தியுள்ள காரணத்தையும் அறிந்தேன். அதனால் தேவரின் தலைவனான இறைவனும் எந்தவித தடையும் இல்லாது என் மனதை கண்டு இடமாக்கிக் கொண்டான். உவர்ப்பு ஏற்படுத்தாத அனுபவ கல்வியை நான் கற்றேன். பாடல் 291. ஞான கண்ணை உண்டாக்குவர். கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்தில் ஓர் கண் உண்டு, கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயல் உல ஆக்குமே. கற்றறி காட்ட அப்படின்னா கல் தூண் போல் காட்ட அப்படின்னு அர்த்தம். கயல் அப்படின்னா கயல் போன்ற கண்கள். உண்மையான கல்வியை கற்றவர் எண்ணி பார்க்கும் போது அவர்களது கருத்தில் ஞானக்கண் புலனாகும். அவர்கள் அவ்வாறு புலனாகும் உண்மையை சிந்தித்து மற்றவர்க்கு கண்டவற்றை எடுத்து கூறுவார்கள். ஒரு கல் தூண் போல் அவர்கள் சலனம் இல்லாது இருந்து மற்றவர்களுக்கு உணர்த்தி அவர்களுக்கும் ஞானக்கண் உண்டாகுமாறு செய்வார்கள். பாடல் 292. சிவன் விளங்கி தோன்றுவான். நிற்கின்ற போதே நிலை உடையான் கழல், கற்கின்ற செய்மின் கழிந்து அரும் பாவங்கள் சொல் குன்றல் இன்றி தொழுமின் தொழுத பின் மற்ற ஒன்று இல்லாத மணிவிளக்கு ஆகுமே. எடுத்த உடலில் உயிர் இருக்கின்ற போதே உடல் நிலைக்காது என்பதை உணர்ந்து உயிருக்கு உறுதி தரும் நிலையான பொருளான இறைஞானத்தை பெற முயற்சி செய்யுங்கள். அதனால் பாவங்கள் யாவும் நீங்கும். சொல்லில் குற்றம் இல்லாத இறைவனை தொழ வேண்டும். அவ்வாறு தொழுதால் ஒப்பிட்டு சொல்ல இயலாத சுய பேரொளியான சிவன் விளங்கி தோன்றுவான். பாடல் 293. அழியா உடல் அமையும். கல்வி உடையார் கழிந்து ஓடி போகின்றார், பள்ளி உடையார் பாம்பு அறிந்து உண்கிறார், எல்லியும் காலையும் ஏத்துமின் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமே. பள்ளி அப்படிங்கிறது உடம்பை குறிக்கும் சொல். எல்லி அப்படின்னா இரவு, வள்ளி அப்படின்னா குண்டலினி சக்தி, காயம் அப்படின்னா உடம்பு. உண்மையான கல்வி அறிவை கல்லாத உலகியல் கல்வி கற்றவர் பிரணவத்தினின்று விலகிய வழியில் செல்வார்கள். உலகியல் பற்று உடையவர்கள் குண்டலினியின் ஆற்றலை பெருக்காமல் வீணாக்குகின்றார்கள். இரவிலும் பகலிலும் இறைவனை நினைத்து வழிபடுங்கள். ரசவாதம் செய்ய பெற்ற பொன் போல் குண்டலினி ஆற்றலால் அழியா உடல் அமையும். பாடல் 294. வீடு பேறு பெறும் விதம். துணை அதுவாய் வரும் தூய நல் சோதி, துணை அதுவாய் வரும் தூய நல் சொல்லாம், துணை அதுவாய் வரும் தூய நல் கந்தம், துணை அதுவாய் வரும் தூயனர் கல்வியே. கந்தம் அப்படின்னா சுக்கிலம். பிரணவத்தை உபாசனை செய்தால் சுக்கிலம் ஒளியாய் மாறும் அப்படிங்கிறது அர்த்தம். இறைவனை வழிபடுபவர்களுக்கு தூய்மையான சோதி துணையாக வரும். நல்ல பிரணவம் அவர்களுக்கு துணை ஆகும். சுக்கிலம் கெடாமல் தூய்மை அடைந்து உடலுக்கு தக்க துணையாகி ஒளியாகி நிற்கும் பிரணவ கல்வியே பிறவியில் துணையாய் வீடு பெற்றை அளிக்கும். பாடல் 295. அறிவின் பயன். நூல் ஒன்று பற்றி நுனி ஏற மாட்டாதார், பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும், கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே. நூல் அப்படின்னா சுழுமுனை நாடி. உடலில் உள்ள சுழுமுனை நாடியை பற்றி சிரசின் உச்சியிலே பிரம்மரந்திரம் செல்ல இயலாதவர் காமம் கொள்வாராயின் சிவயோகத்தின் பயன் கிடைக்காமல்
போய்விடும். முதுகுத்தண்டை பற்றி தலையின் மீது சென்றவரிடம் ஐம்பொறிகள் குறும்புகள் செய்யாது, இந்த உண்மையினை அறியாது, கீழே உள்ள தத்துவங்களின் இயல்பிலே மயங்கி நன்மை அறியாது கெடுகின்றனரே. பாடல் 296. சுழுமுனை நாடி ஏணியாதல். ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும், தோய்ந்த நெருப்பு அது தூய்மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கட்கு வாய்ந்த மனம் மல்கு நூலேனி யாமே. அரண் அப்படின்னா சிவபெருமான், தூய்மணி சிந்திடும் அப்படின்னா தூய்மையான ஒளியை வீசும், ஏய்ந்த அப்படின்னா பொருந்திய, வாய்ந்த மனம் அப்படின்னா தகுதியுடைய மனம். சுழுமுனை நாடியின் மீது சென்றவர்களுக்கு இறைவன் அங்கு நாத தத்துவத்தில் வெளிப்படுவான். நாத தத்துவத்தில் விளங்கும் சிவன் தூய ஒளியை வீசிக்கொண்டு இருப்பான். அங்கனம் பொருந்திய சந்திர மண்டலம் விளங்க பெற்றவர்களுக்கு தகுதியுடைய மனம் பொருந்துகின்ற சுழுமுனை நூல் ஏணி ஆகும். பாடல் 297. வழித்துணையாவான். வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன் கழித்துணையாம் கற்றிலாதவர் சிந்தை, ஒழித்துணையாம் உம்பராய் உலகு ஏழும், வழித்துணையாம் பெருந்தன்மை வல்லானே. ஞானத்தை பெறுவதற்கு வாயிலாக பிறவி நோய்க்கு மருந்தாய் இருந்த நூலேணி பற்றியவர் முன்னம் அங்கனம் பற்றாதவர் கழிக்கப்பட்ட துணையாகும் பெருமையில் சிறந்த இறைவன் சிந்தையின் அது பழைய நிலையை ஒழிக்கக்கூடிய துணையாவான். தேவ வடிவம் பெற்று 7 உலகங்களுக்கு செல்லும் வழி துணையாகவும் விளங்குவான். எனவே இறைவனை வழித்துணையாக கொள்ள வேண்டும், கல்லாதவர் துணையை ஒழிக்க வேண்டும். அடுத்தது பாடல் 298. இறைவன் யாவற்றையும் தருவான். பற்று அது பற்றின் பரமனை பற்றுமின், முற்று அது எல்லாம் முதல்வன் அருள் பெறில், கிற்ற விறகின் கிளர் ஒளி வானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே. பற்றுக்கோடாய் ஒரு கடவுளை வழிபட வேண்டின் மேலான சிவபெருமானையே வழிபடுங்கள். அப்பெருமானின் அருளை பெற்றால் எல்லாம் இனிதாக முடியும். உபாயத்தில் வல்ல ஒளியுடைய தேவர்கள் அனுபவ கல்வி உடையவரை காட்டிலும் பேரின்பம் அடைந்து நின்றாரோ ஒருபோதும் இல்லை. பாடல் 299. ஒளியில் இருந்து அருளுவான். கடல் உடையான் மலையான் 5 பூதத்து உடல் உடையான், பல ஊழி தொரு ஊழி அடல் விடை ஏறும் அமரர்கள் நாதன், இடம் உடையார் நெஞ்சத்து இல் இருந்தானே. ஐம்பூதம் அப்படின்னா நிலம், ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று என்பவை. அடல் விடை அப்படின்னா வெற்றியுடைய காலை. இறைவன் பரந்த கடலை தனக்கு உரிமையாய் உடையவன், உயர்ந்த மலையையும் உடையவன், 5 பூதங்களையும் தனக்கு திருமேனியாக உடையவன். இப்பூதங்கள் அழிந்து மாறுபடும் போதெல்லாம் பல முறையும் ஒளியே வடிவான காலையில் விளங்கும் தேவன் தன்னையே நினைந்து தமக்குரிய இடத்தை அமைத்து கொண்டவர் உள்ளத்தில் ஒளியில் விளங்குபவன் ஆவான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் கேள்வி கேட்டு அமைதல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.